Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வெற்றி பெற்று ஒரு 2 நாட்களுக்குள் தாவேக்கவிற்கு ஆதரவு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்க தப்புன்னு தான் புரிஞ்சுக்கணும். விஜய் ஆட்சி அமைப்பாரா என்பதே $1 மில்லியன் கொஸ்டின். தீய சக்தி திமுக என்று எந்த தீய சக்தியை சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்தித்து அந்த தீய சக்தியுடைய ஓட் பேங்க்ல இருந்து வாக்குகளை வாங்கி அந்த தீய சக்தியினுடைய கூட்டணி தலைமையை ஏற்று நாங்கள் எம்எல்ஏ ஆகி எங்களை பார்த்து யார் தீய சக்தி சொன்னாரோ நாங்கள் அவரே அடிச்சிருவோம். இதுக்கு பேர் என்ன? திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ கிளப்புது, எதிர்த்து கேட்கறான். இவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, இஷ்யூவை கிளப்பணும் ஒரு கொள்கை இருக்கு. அமைதியா இருந்த உனக்கு என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை அடிப்படையில் அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? 2 பேரும் திட்டமிட்டு சண்டை போடுறப்ப இவன் ஏன் குறுக்க போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு இடப்படக்கூடிய சண்டைனா சொன்னியா? அப்படிதான் கார்த்தி சிதம்பரமே சொல்றாரு. தொங்கல வச்சிருக்காங்கன்னா அவர் தேவையில்லைங்க. நீ ஏன்ட்ட கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களோட கொஞ்சம் கேட்கிறேன். மதசார்பற்ற ஒருவர் வேண்டும், வர வேண்டும் என்று மக்கள் நினைத்துத்தான் விஜய்க்கு இவ்வளவு பெரும்பான்மை கிடைச்சது அப்படின்னு சொல்றதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. நம்மள எப்படி பேசிட்டா இருந்தாலே அசிங்கமா பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ் திமுக போச்சு. இப்ப நீங்க யார்கிட்ட ஆதரவு வாங்கிருக்கீங்க தெரியுமா? பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ் தான் ஆதரவு கேட்டிருக்கீங்க. பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸை திமுகவோட அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டீங்களா? அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் நீங்க வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில சென்றதா சொல்லப்படுது இல்ல? மதசார்பற்ற ஒரு கூட்டணிக்கு தான் நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதுக்கும் வர்றேன். அந்த அறிக்கை ஃபுல்லா படிச்சீங்களா? தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு தலைவர். திமுக கூட்டணி தான் வேணும்னு தேசிய தலைமையில ராகுல் காந்தி அவர்களோ கிறிஸ்டியோடங்கிற அவர்களோ ஆசைப்பட்டாங்கன்னு தகவல் வந்தப்போ கூட இல்ல திமுக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பாசிதம்பரத்தோட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு பண்ணவர் இன்று முதல் ஆளா விஜயோட போய் கை குலுக்கி பொன்னாடை போத்துறதை பாக்குறத எப்படி புரிஞ்சுக்கிறத? அப்போ ஆட்சியில இருந்து நாங்க குரல் கொடுப்போம், அப்போ எதிர்ப்போங்கிற ஒரு உரிமை கிடைக்கும். நேரமா நான் இதுதான் சொல்லிட்டேன். ஆட்சியில் இருப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் தலைவர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். சார்கிட்டே நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து 28 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட், அதில் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. வெற்றி பெற்று ஒரு 2 நாட்களுக்குள் தாவேக்கவிற்கு ஆதரவு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்க தப்புன்னு தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். தப்புன்னு நீங்க என்னுடைய கண்டனத்தை நீங்க சமூக வலைதள பக்கத்துலயும் போட்டிருந்தீங்க, பார்த்தோம். ஆனா கார்த்திக் சிதம்பரம் மாதிரியான எம்பிக்களா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மதசார்பற்ற அரசு அமையறதுக்கு, பாஜக உள்ள வராம இருக்கிறதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு நாங்க வந்து துணை நிற்கிறோம்னு சொல்றாங்களே. மதசார்பற்ற ஒரு கட்சி தான் அமைய வேண்டும் என்று மக்கள் நினைத்திருப்பார்களே. ஆனால் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நம்முடைய கட்சியின் நிலைப்பாடு, தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட எல்லோருடைய நிலைப்பாடு என்பது என்ன நடைமுறை ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை எதிர்த்தவர்கள் வந்து அங்கே புதுசாக பிரச்சனைகளை உண்டாக்கணும் அப்படின்னு எதிர்த்தவர்கள் அதிமுககாரர், அதை செய்யணும்னு சொன்னவங்க அதிமுககாரங்க. அப்படி நடக்க வேண்டாம், ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறது திமுக ப்ளஸ் காங்கிரஸ். நமக்குன்னு ஒரு வேட்பாளர் அங்கே இருந்தார்ல, இருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சது என்னமோ விஜயோடைய ஆட்கள். ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். விஜயுடைய ஆள் அதாவது மதசார்பற்ற ஒருவர் வேண்டும், வர வேண்டும் என்று மக்கள் நினைத்துத்தான் விஜய்க்கு இவ்வளவு பெரும்பான்மை கிடைச்சது அப்படின்னு சொல்றதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா திருப்பரங்குன்றத்துல திமுக கூட்டணி வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா மதசார்பற்ற அந்த இடத்துல நின்று களத்துல நின்று ஒரு கலவரம் வராம தடுத்தது திமுக தான். வரணும்னு விரும்பினது அதிமுக கூட்டணி, வராம தடுத்தது திமுக கூட்டணி. ஆனா வந்தவர் தாவேகா வேட்பாளர். எப்படி வந்தாரு? அது விஜயோடைய ஸ்டார்டமுக்கு கிடைத்த வெற்றி. அதுல உங்களுக்கும் மாற்றுக்கிறது இருக்காது, எனக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. அது எப்படி விஜயோடைய ஸ்டார்டமுக்கு தான் வெற்றின்னு சொல்றீங்க? எடப்பாடி தொகுதியில இவங்க வேட்பாளரே காணாம போயிட்டாரு. டிவி சின்னத்துல யாரோ ஒரு சுயேட்சை நிக்கிறாரு, விஜய் கை காட்டுறாரு, அவருக்கு 50,000 ஓட்டு விழுவுது. அப்படிதான் அது விளங்கிக்க முடியுது. இப்ப எதை பேசினாலும் நியாயமா பேசணும். விஜயுடைய ஸ்டார்டம் வந்து பெருசா இருக்கு, அதனால நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னா கரெக்டா இருக்கும்.
சரி, ஓகே. நீங்க சொல்ற மாரி அது ஸ்டார்டம்க்கான கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கா இருக்கட்டும். அதன் அடிப்படையில வெற்றி பெற்றுட்டாரு. அந்த வெற்றிங்கிறது எல்லாராலுமே எப்படி பார்க்கப்படுது? அவர் என்ன சொல்லி வந்தாரு? 2 கட்சிகளும் வேண்டாம். மாற்றம் வேண்டும்னு விரும்புற மக்கள் இத போட்டிருக்கிறாங்க. நீங்களும் வந்து ஆட்சியில இருந்து எத்தனை வருடங்களோ ஆயிடுச்சு. 50 வருடங்களுக்கு மேல ஆயிட்டப்போ, மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல நெறைய பேர் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறத பார்க்கிறோம். அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற ஒரு கட்சிங்கிறப்ப, அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுல என்ன நீங்க தவறு? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு எடுப்பதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம இருந்திருந்தா ம். பாஜகக்கே போயிடலாமே. நம்ம இதுக்கு காங்கிரஸ் நம்ம காலத்தை வீணடிக்கணும். ம். என்ன நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம்? மதசார்பற்றம் சனாதனம். கொள்கை. ம். கொள்கை கொள்கை ரைட். அப்ப இது என்ன கொள்கை? 3 மாசத்துக்கு முன்னால திமுக கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து சந்திச்சுட்டு ம். ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவர் தப்பு பண்ணிட்டேன். ஸோ சமூக வலைதளத்தில் அழகா போட்டிருந்தாரு. மயிலாடுதுறையில நம்முடைய கேண்டிடேட்டு ஜமால் யூனுஸ் சொல்லிட்டு ஆமா. அவருக்காக வாக்கு கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இவருக்கு போடலை அப்படின்னா விஜய் வந்துருவாருன்னு சொல்லி நம்ம வாக்கு கேட்டோமே. இப்போ வாக்கு கேட்டு ஜெயிச்சிருந்தோம் விஜய் கூட கூட்டணி வைக்கிறோமேன்னு. இவ்வளவு பெரிய அசிங்கம் நமக்கு தேவையா? இது ஒரு உதாரணமா தான் நான் சொல்றேன். நான் பேசினேன். நான் திண்டுக்கல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை பிரச்சாரத்தில் கலந்துக்கும் போது சொன்னேன், உங்களுக்கு யார் வேண்டும்? நம்ம பிரச்சாரம் செய்ததே அதிமுக பாஜகவை எதிர்த்தோம். அதே போல் விஜயும் எதிர்த்தோம், சீமானை எதிர்த்தோம். இப்ப ஜெயிச்சுட்டு வந்து அதே அதிமுக கூட்டணியோட சேர்ந்து சீட்டை ஜெயிச்சுட்டு வந்து தீய சக்தி திமுகன்னு சொல்லி ஜெயிச்சு வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது வந்து அசிங்கமா இல்லையா? இது வந்து கொள்கை, இது எப்படி கொள்கைன்னு இருக்குமா? அரசியல்ல கொள்கையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கால் நீங்களும் வந்து யாரும் இப்படிலாம் சொல்லுவாங்களேன்னு கூட என்ன கேட்கலாம். அப்படின்னா நம்ம பிஜேபி போயிடலாமே, எல்லாரும் போயிடலாம் பிஜேபிக்கு. நான் ஏன் தலைவர் ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்தேன் உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கு நியாயமா இருக்கா நீங்களே சொல்லுங்க. அவர் வந்து தொடர்ந்து எல்லா மாநிலத்தையும் ஜெயிச்சிட்டே வந்தாருங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தனா? நான் தேர்ந்தெடுத்த காலகட்டங்கள் இந்த 10 ஆண்டு காலகட்டங்கள். இதுல வந்து இந்த 10 ஆண்டுகள்ல வந்து அவர் தொடர் வெற்றியை சந்தித்தாருங்கிறதுக்காக அவரை நம்ம தேர்ந்தெடுத்தோமா? எல்லா மாநிலங்களையும் முதலமைச்சர்களை உருவாக்குனாருங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தோமா? அவர் கூட சேர்ந்தா வந்து மாசம் எவ்வளோன்னு அக்கௌண்ட்ல பணம் போடுவாரு அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தோமா? தோல்விகளை கடந்து irrespective of defeats he stood firmly on principles and ideology. Correct. அது இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வெற்றிக்காகவும் அதிகாரத்தில் பங்கெடுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம எந்த காலத்தில் நின்றது இல்லையே. ஏன் இதே கடந்த காலத்தில் நாம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் திமுக அமைச்சர்களை பங்கெடுக்கலையே. நம்ம இருந்ததும் அப்ப எடுத்துருக்கலாமே. அப்ப இது உண்மையா படலையே எனக்கு இந்த வாதம். நமக்கு அதிகாரத்தில் தான் பங்கு 67க்கு பிறகு இப்போதான் வாய்ப்பு கிடைத்தது. பொய்யே. போன வாட்டி வாய்ப்பு கிடைச்சதே மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக அமைச்ச போது. அப்ப ஏன் நம்ம அதை எடுக்கல, பங்கெடுக்கல? அதுதானே ஜோடகர் வந்து குறிப்பிட்டாரு. தேர்தலுக்கு முன்பே நாங்க வந்து அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஆனா இப்ப அந்த அதிகாரத்தை கேட்கிறோம், நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. அது கொடுக்கல. கொடுக்கலங்கிறது இப்பவா அப்பவா? தேர்தலுக்கு முன்னாலேவா? தேர்தலுக்கு முன்பே கொடுக்க மாட்டேன்னு அப்ப முடிவு எடுத்து நம்ம கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் கூட போயிருக்கலாமே. அப்போ தோத்துற என்ன பண்றது விஜய்? இவரு தான் திரும்ப ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். இவரு கூட இருந்துருவோம். அப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு திரும்ப அவரு கூட போயிருவோம். என்னங்க இது? நான் சொல்றது வந்து நீ சொல்ற காரணம் தான் நகைப்புக்குரியதா இருக்குது. இல்ல, அவங்க அதான் சொல்றாங்க. நாங்க முன்பே போகணும்னு சொன்னோம். காங்கிரஸ்ல இருந்த 2 பிரிவு முன்பே சொல்லப்பட்டது. ஒரு பிரிவு திமுக கூட, ஒரு பிரிவு தவக கூட. பெருவாரியானவர்கள் அங்க போகணும்னு சொன்னோம். ஆனா தலைமையுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி நாங்க அந்த முடிவு எடுத்தோம். இப்ப மீண்டும் அந்த வாய்ப்பு இதை இப்படி எடுத்துக்கலாமா? விஜய் பாஷையில சொல்லலாமா? உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட இருக்கு. பணத்துக்கு விலை போட காங்கிரஸ் திமுக கூட போயிடுச்சுன்னாரு. கரெக்டா? அப்போ பணம் கொடுத்தா விலை போகிற நம்மள எப்படி பேசிட்டா இருந்தாலே அசிங்கமா, பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ் திமுக போச்சு. இப்ப திரும்ப உங்ககிட்ட தான் உண்மையான காங்கிரஸ் இருக்குல்ல, இப்ப திரும்ப ஆதரவு கோருனீங்க. இப்ப நீங்க யார்கிட்ட ஆதரவு வாங்கிருக்கீங்க தெரியுமா? பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ் தான் ஆதரவு கேட்டிருக்கீங்க. பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ திமுகவோட அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டீங்களா? அப்போ நீங்க அந்த பாஷையில கூட சொல்ல வேணாம், நான் விஜய் பாஷையில சொல்லிடுறேன் உங்களுக்கு. பணம் கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ வந்து திமுகவோட அதிகம் பணம் கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஏங்க, ஒரு மாசம் முன்னாள் நம்மள யாரோட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாரு? பணம் கொடுத்தா போறவங்களா நம்ம? அப்படிதான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோமா? வேதனையா இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, நீங்க திமுக கூட்டணி மக்கள் உங்களை வந்து கொள்கையை எப்படி ஏத்துக்குவாங்க? நாளைக்கு போய் என்ன வாதத்தை சொல்லி நம்ம கொள்கையை வச்சு பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒரு காலத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு பாஜகவோட கூட்டணி போச்சு திமுக. இன்னி வரைக்கும் அதோடைய தாக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் நீங்க வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில சேர்ந்ததா சொல்லப்படுது இல்ல? சோ மதசார்பற்ற ஒரு கூட்டணிக்கு தான் நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதுக்கும் வர்றேன். அந்த அறிக்கை ஃபுல்லா படிச்சீங்களா? விஜய் ஆதரவு கோரினார் அப்படின்னு இருக்கா? ஆமா. நீங்க ஆதரவு கொடுத்த லெட்டர் ட்விட்டர்ல இருக்கா? அதிகாரப்பூர்வமா அவர் ஆதரவு கோரின லெட்டர் எங்க? ஓகே, சரி. நீங்க என்ன கண்டிஷன் அடிப்படையில் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க?
என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மதசார்புள்ள கம்யூனல் ஃபோர்ஸஸ் கூட ஆமா. போயிடக்கூடாதுன்னு. ம். ஆமா இதை நான் ஏத்துக்கிட்டேன்னு அவர் கொடுத்த லெட்டர் இருக்கா ஏதாவது? ம். இல்ல போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ம். நான் என்ன சொல்றாங்க, இப்ப எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, விட்டா நம்ம ஒரு பிஜேபியோட பேர் வர சேரக்கூடாதுன்னு இருக்காத இழுத்து ஆமா. கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பலகீனமானவர் கூட இப்ப நீங்க போய் கூட வச்சிருக்கீங்க. ம். சரி அப்ப போயிட்டாருன்னா திரும்ப ஈவன் ஏடிஎம்கே இஸ் வெயிட்டிங் ஃபார் தர் ஹை கமாண்ட். யாரு? பிஜேபி. ம். எடப்பாடி இல்ல, ம்ஹும். பிஜேபி. ம். அவங்க ஹை கமாண்ட் வந்து போங்கப்பா பிஜேபி கூட கூட்டணி அப்படின்ட்டாங்க. ஓகே. 40 பேர்கிட்ட கூட்டணி வச்சாங்க. நீங்க தேவைப்படுவீங்களா அதுக்கப்புறம்? ம். ஒரு பிஜேபி போயிட்டார் என்ன பண்ணுவீங்க? ம். இல்ல ஒரு போவாத ஆளா அப்படின்னா, இந்த நாட்டில் அக்கிரமங்கள் அழிச்சாட்டியங்களை நடத்துவதற்கென்று ஒரு கட்சி இருக்கிறது பாஜக. ம். அதுக்கு எதிராக நீங்க செய்யறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ம். ஒன்னு எதர் என்ன சொல்றது கீப்பிங் குவைட் ம். ஆர் எல்ஸ் ரேசிங் வாய்ஸ் அகேன்ஸ்ட் இட். இந்த 2 ஆப்ஷன். நீங்க குவைட்டா இருந்துக்கிட்டா உங்க பேர் என்ன? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நீங்களும் அவங்களோட ஒரு ஆள் தான். நீங்க எதிர்த்தா மட்டும்தான் நீங்க சரியான ஆள். ம். திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ கிளப்புது, எதிர்த்து கேட்கறான். இவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, இஷ்யூ கிளப்பணுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அமைதியா இருந்த உனக்கு என்ன கொள்கை இருக்கு? ம். என்ன கொள்கை அடிப்படையில் அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? 2 பேர் திட்டமிட்டு சண்டை போடுறப்ப இவன் ஏன் குறுக்க போகணும் அப்படிங்கிற அடிப்படையில 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு இடப்படக்கூடிய சண்டைனா சொன்னியா? என்ன பேசுறீங்க? அதுவும் ஒரு கருத்துங்க அரசியல்ல. ம். திட்டமிட்ட அது கூட நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. அவர் அமைதியா இருக்கிறதால நீங்களா ஒரு கருத்து. ம். அவர் எதுக்காக அமைதியா இருக்கலாம்னா இந்த அது மாதிரி தாவேக்கா இந்த மாதிரி செய்தி சேர்ந்து ஓட்டு போட்டீங்க. தொடர்பாளர்கள் அவர் சொன்னாங்க. சொன்னாரா? அவரு சொல்லல, செய்தி அவர் என்ன அவ்வளவு பெரிய தொடர்பாளர்கள் ஆளா? சொன்ன கருத்து. நான் கேக்குறேன், ம். இவர் என்ன ஸ்டாலினோட பெரிய ஆளா? ம். நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் தானே. ம். இவர் என்ன ராகுல் காந்தியோட பெரிய ஆளா? இது தெரியாம கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமியோட பெரிய ஆளா இவரு? ம். இப்பதானே வந்தாரு, இன்னும் படத்துல நடிச்சாரு, பெரிய ஸ்டார், அவ்வளவுதானே. ம். இது- மக்கள் இதெல்லாம் கூட அவங்க மேல நம்பிக்கையில தானே வாக்கு அளிச்சு அவங்களது முதல்வர் ஆக்கணும், அந்த அரியணையில் உட்காரணும், ஒரு மாற்றம் வேணும், அவரால கொண்டு வர முடியும், ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க அப்ப முடியும். நான் எப்படி அதனால சொல்லலாமா, முடிவு மக்கள் எடுத்திருக்காங்க. எல்லாம் முடிவு பண்ணி தான் இப்ப தொங்கல வச்சிட்டாங்கன்னு சொல்லவா? அப்படிதான் கார்த்தி சிதம்பரமே சொல்றாரு, தொங்கல தொங்கல. வச்சிருக்காங்கன்னா. அவர் தேவையில்லைங்க. நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேக்குறேன். சொல்லுங்க. கார்த்தி சிதம்பரம் அவர் தலைவர் சொன்னதை விட்டுருங்க. ம். அவர் மக்கள் முடிவு பண்ணி தான் தொங்கல ஆமா, வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் நீங்க அந்த தொங்கலை போய் காப்பாத்துறீங்க? நான் காங்கிரஸ் எங்க கட்சியை கேட்கவா? ம். மக்கள் முடிவு பண்ணி தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ம். மக்கள் முடிவு பண்ணி தான் அவர் தொங்கட்டன்னு விட்டுருக்காங்க. அப்ப ம். நீங்க போய் அதை முட்டு கொடுத்து அவரை காப்பாத்துறீங்க? ஆதரவு கோரி வராரு, ஒரு மதசார்பற்ற அரசு அமைக்கிறேன்னு சொல்றாரு. ஆதரவு கேட்கிற நிலையில் அவரை வச்சிருக்காங்கன்னா அவர் ஆதரவு கேட்டதான் முதல்ல வரணும். நீங்க ஆதரவு கொடுத்து வரக்கூடாது முதல்ல. ம். அவர் கேட்டாரா? கேட்டாரு, நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆதரவு கிட்டதா தானே வேணுகோபால் நேத்து இரவே பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஆதாரங்க அப்பதானங்க சரியா இருக்கும். அவருக்கு கேட்க இப்பவே பெரிய என்ன மாதிரி ஆதரவு கேட்டது வெளியே தெரியாது. நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ஒரு பதிலுக்கு நீங்க நீங்க இந்த நிபந்தனைகளை நான் சொல்லியிருக்கோன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா அவர் சொன்னதுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு லெட்டரை காட்டி எங்களுக்கு ராஜ்யசபா இப்படி தரேன்னாங்க அப்படின்னாங்க. அது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதுல கையெழுத்தே இல்லை, நாங்க கொடுக்கவே இல்லைன்ட்டாங்க. இப்படிலாம் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை, நான் ஏத்துக்கிட்டேன் எங்கேயா இருக்கான்னு சொன்னாரா என்ன பண்ணுவீங்க? இது வந்து ஒரு சீட்டு தரோன்னு சொல்லி ஆதரவு கொடுத்ததுக்கு இந்த நிலைமை. அப்ப எங்க அவர் ஏதாவது சொல்றாரா? அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி இவ்வளவு பெரிய பாரம்பரியம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. we were famous for our steadfastness. நம்ம வந்து தலைவர் ராகுல் காந்தி கூட நின்றதுக்கெல்லாம் எதுக்காக எப்படி நிக்கிறோம் அப்படின்னா, என்ன நடந்தாலும் தோல்விகள் எத்தனை கண்டாலும் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிட மாட்டேன்னு சொல்லுவார். எனக்கு எந்த ஆப்ஷன் வந்தாலும் நான் வந்து அதுல நேரடியா உறுதியா நிப்பேன்னு சொல்லுவாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏற்றக்கூடிய நம்ம இந்த இடத்துல எங்கேயோ சரிக்கிட்டோம்னு எனக்கு தோணுமே, எல்லாருக்கும் தோணுது. இல்ல, நீங்க அதுதான் உங்களுடைய பதிவுலையும் குறிப்பிட்டிருக்கீங்க, கொள்கை பிடிப்பே அரசியல், சந்தர்ப்பவாதம் அல்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இதுதான் பாஜகவும் அதிமுகவும் செய்கிறதுன்னு. அப்போ அவங்க 2 பேரோட உங்க கட்சியான காங்கிரஸ் நீங்க வந்து கம்பேர் பண்றீங்களா? நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நம்ம அதை நாட் அஸ் அப்படின்னு போட்டு சொல்றேன். நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாபர் மசூதி இடிச்சாரா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி சட்டத்தை கொண்டு வந்தாரா? இவங்களை நசுக்கட்டும் கொடுக்கட்டும் கொண்டு வந்தாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவில் உள்ளவர்களோ திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ வரணும்னு நினைச்சாங்களா? ஏன்னா அவங்க பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு மதவாதமோ அல்லது கம்யூனிசமோ தேவை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளுக்கு முஸ்லீம் அல்லாதவன் எல்லாருடைய ஆதரவும் இருக்கு. அதுல ஒரு கணிசமான ஆதரவு இன்னைக்கும் இருக்கு, எப்பவும் இருக்கு. ஆனா அவர் செஞ்சது என்ன? அதிகாரத்தில் இருப்பதற்கு எதனோடும் சமரசமானார். அதுக்கு நம்ம வச்ச பேர் தான் சந்தர்ப்பவாதம். அதையே நாம் செய்தால் நமக்கும் எடப்பாடிக்கும் என்ன வித்தியாசம் தான் நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நல்லதோ கெட்டதோ, கெட்டதுனாலும் அவன் செஞ்சது தப்பு தான், அப்படிதான் செய்வேன்னுவான். துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி ஒரு முஸ்லீமை வந்து பிரச்சாரமா போட்டுதான் இன்னைக்கு அசாம்ல ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஜெயிச்சு வர்றாரு. இந்துக்களுக்கு தான் நன்றி, இந்துக்கள் தான் ஜெயிக்க வச்சாங்கன்னு சுவேந்த் அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல சொல்றாரு. இவ்வளவு இதை வந்து தப்ப அப்படி செஞ்சுட்டு ஜெயிச்சா மட்டும் போதும் ஜெயிப்பான். ஆனா அதே பாரதிய ஜனதா கட்சி
மாட்டுக்காக அடித்து கொள்வான் மக்களை. கேரளாவுக்கு வந்தா எனக்கு பீஃப் வேணும்னுவான். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேரு சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவோம். அப்ப நீங்க எதுக்கு பிஜேபி எதிர்க்கிறீங்க? நாங்க தீய சக்தி திமுக என்று பிரச்சாரம் செய்யப்பட்ட அந்த தீய சக்தியோடு கூட்டணி வைத்து, நான் விஜய் கேள்வி கேட்க முடியாது, நான் எங்க கட்சியில இருக்கு என்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறேன். தீய சக்தி திமுக என்று எந்த தீய சக்தியை சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்தித்து அந்த தீய சக்தியுடைய ஓட் பேங்க்ல இருந்து வாக்குகளை வாங்கி அந்த தீய சக்தியினுடைய கூட்டணி தலைமையை ஏற்று நாங்க எம்எல்ஏ ஆகி எங்களை பார்த்து யார் தீய சக்தி சொன்னாரோ நாங்க அவரே ஆதரிச்சிருவோம். இதுக்கு பேர் என்ன? அதுவும் 2 மாசத்துல, 1 மாசத்துல, 2 மாசம் கூட இல்ல, 1 மாசத்துல. இதுக்கு பேர் என்ன? இதை எதிர்த்து வந்த இயக்கம் தான் காங்கிரஸ் என்று நம்புகிறோம். இதை எதிர்க்கின்ற தலைவரைத்தான் தலைவர் ராகுல் காந்தி என்று நம்புறோம். இப்ப எங்க நிலைமை என்ன? ஏன் அவங்க தரப்புல இதுன்னு பார்க்க கூடாது? முடிவு எடுத்திருக்கவங்க பெருவாரியான காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன அவங்களோட எண்ண ஓட்டமா இருந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கப்படுதுன்னா, நீங்க இவ்வளவு நாள் திமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க. அப்போ கூட்டணியில இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் உங்களுக்கு பங்கு கிடைக்கல. நிறைய உங்களுக்கு முரணான, நீங்க காங்கிரஸ் ஏற்காத நிறைய விஷயங்களை திமுக கொண்டு வந்திருக்கும். ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அப்போ முரணாக எங்களுக்கு அப்படி இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா உங்களால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியல. இப்ப தாவேக கொண்டு வந்தாங்கன்னா மினிஸ்ட்ரியில ஒரு பங்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வெளியில இருந்து ஆதரவு இல்ல, நாங்க ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டாரு ஜோடங்க. அப்போ நீங்க ஒரு ஆட்சிக்குள்ள இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப ஆட்சியில இருந்து நாங்க குரல் கொடுப்போம், அப்ப எதிர்ப்போங்கிற ஒரு உரிமை கிடைக்கும். இவ்வளவு நேரமா நான் இதுதான் சொல்லிட்டேன். ஆட்சியில் இருப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? ஆட்சியில் இருக்கணுங்கிற அதுக்காக தான் கட்சி வர்றது. அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதை ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு நாம் சந்தித்திருந்தால், தேர்தலுக்கு முன்கூட்டியே தாவேகாவா திமுகவா என்று வரும்போது அதிகாரத்தில் பங்கு நம்மளுக்கு திமுக தராதுன்னு திமுகவுடைய நேர்மையை நீங்க எந்த அளவுக்கு பாராட்டணும்னா அப்பயே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜெயிக்கல அது தெரியாதுங்க. ஜெயிச்சு வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னா வேற தே கிளியர் ஆர் நாட் கிளியரா தானே இருந்தாங்க. அப்ப நம்ம தானே கிளியரா இருந்திருக்கணும். அப்ப ஜெயிச்சுட்டு வந்து அப்ப சரி ஜெயிக்கிற வரைக்கும் பார்ப்போம், ஜெயிச்ச பிறகு என்னன்னு செய்வோம் அப்படின்னு இருந்தா இது என்னது? இதுக்கு பேர் என்ன? சரி, அதிகாரத்தில் இருந்தால் கட்சியை வளர்த்துற முடியுமா? அதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தா அப்படித்தானே மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரேயோட இருந்தோம். முடிவு என்னாச்சு? அதுதான் இப்ப சொன்னேன். தாக்கரே உயிரோட இருந்தா இவரு பால் தாக்கரே ரத்த கண்ணீர் விட்டுருப்பாரு. அவர் கட்சியை 2ஆ உடைச்சு அவர் கட்சியில இருந்து ஒரு அதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ரீச் எல்லாம் பிஜேபி செய்யும். தமிழ்நாட்டில் பிரேக்கிங் நியூஸ் விழக்கூடிய ஆட்சி எப்போது வருகிறதோ, இவர் அரவிந்த் சாமி அந்த படத்துல சொல்லுவார் பாருங்க, உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும், பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும்வார். தமிழ்நாட்டில் குழப்பம் வர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. அந்த குழப்பத்திற்கான ஒரு நபராக விஜய் இருக்கும் பொழுது அவரோடு போய் நம்ம கூட்டணி வைப்பது என்பது அந்த குழப்பத்திற்கு தூவம் போடுவது போல் ஆகும். ஏனென்றால் விஜய் ஆட்சி அமைப்பாரா என்பதே $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் யார் இருக்கா அவங்க கூட்டணியில? சொல்லுங்க, கால்குலேஷன் கொடுங்க, நம்பர்ஸ் எங்க? எனக்கு அதான் புரியல. ஆளாளுக்கு அப்படி பண்ண போறாரு, இப்படி பண்ண போறாரு, எப்படி ஆட்சி அமைப்பாரு, என்னத்தை பண்ணுவாரு, எப்படி ஆட்சி அமைக்கிறது நம்பர்ஸ் எங்க? பெரும்பான்மை நிரூபிச்சிருவாரா? எப்படி, என்ன நம்பர்ஸ் எங்க? இரவோட இரவாக ஏதாவது நடக்கலாம். மிராக்கிள் எப்படி இல்ல, நீங்க தேர்தல் முடிவுகளே ஒரு மிராக்கிள்னு சொல்லப்பட்ட மாதிரி அது மாதிரி ஒரு கூட்டணி சொல்லலாம். அதிமுக சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் போர்படி கூட்டுறதா சொல்லப்படுது. அப்ப 3 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சு வெளியில வராங்க. ஆமா, பிரேக்கிங் நியூஸ். அது இவர் அமைக்கிற ஆட்சியா? அது மீண்டும் ஒரு முறை அதிமுகவுடன் சேர்ந்து அமைக்கிற ஆட்சி. திரு எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கு இவர்கள் துரோகம் செய்துவிட்டு செய்யற ஆட்சியா இருக்கும். இதைத்தான் விஜய் செய்ய முடியும். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி கூட வச்சுக்கீங்களேன், ஒரு வாதத்திற்கு நம்ம கிட்ட ஒரு 40 எம்எல்ஏ இருந்தாங்க. இன்னவிட்டபிளா நம்மளை விஜய் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம சேர்ந்தா நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்கும். நம்ம ஒரு ஸ்திரமான ஆட்சி இவரோட சேர்ந்து தரும்போது நம்ம பேச்சையும் அவர் கேட்பாருன்னு இருந்தா பரவாயில்ல. நம்மகிட்ட இருக்கிறதே 5. விஜய் மீது இருக்கக்கூடிய மோகத்திற்காக ஓடி போய் சேர்ந்த மாதிரிதான் இது தெரியுதே தவிர, ஏதோ அதிகாரத்தை நம்ம தான் போய் நின்று அவருடைய ஆட்சியை தூக்கி நிறுத்துறதுனால நம்ம இல்லைன்னா ஒன்னும் இல்லாம போயிருங்கிறதுனால அவர் பயப்படுவாரு. அப்படி இல்லையே. நீங்க சொல்றதுதான் நடக்க போகுதுன்னா நீங்க நல்லா கேளுங்க. நீங்க எப்படிங்க அமைப்பாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அது நீ என்ன சொல்லிட்டீங்க? மிராக்கிள் நடந்து 30 பேர் அங்கிருந்து உடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா 2/3 மேல இவங்க வந்துருவாங்க, அதனால பிரச்சனை இல்லாம போயிடணும். அப்போ நீங்க காங்கிரஸ் கணக்குல வைக்கல, அவங்க வந்தாதான் அதை நிக்கட்டீங்க. அப்ப ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் போனோங்க.
அப்ப எதுக்கு இந்த கூட்டணியை முடிச்சுட்டு நம்ம அங்க போகணும்? அப்ப விஜய் கூட சேருவதுதான் நோக்கமே தவிர விஜய் பாஜகவோடு சென்று விடுவார், விஜய் ஆட்சி அமைக்காம போயிருவாரு, நம்ம சேர்ந்து அதிகாரத்தை பங்கு அதெல்லாம் இல்ல. அவருக்கு நம்ம கொடுக்கறதுனால ஆட்சி அமைப்பதா? அந்த கொஸ்டின் பதில் இருக்கா? நம்ம ஆதரவு கொடுக்கறதுனால ஆட்சி அமைப்பா? ஒருவேளை அதிமுக வரல, இப்படி வச்சுப்போமே, அதிமுக வரல, விசிக்கு 2 கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா 6 வந்துருச்சுன்னா எழுச்சி தமிழர் போயிருவாரு நம்புறீங்களா? அவரு 2 நாட்களாக கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல மறுக்கவே இல்லையே. நாங்க வந்து கடிதம் வந்திருக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2 விசிகா, ஒரு கம்யூனிஸ்ட் முடியாதுன்ட்டாங்க, முடியாதுன்னு உறுதிப்பட சொல்லல. மிச்சம் உள்ள இன்னொரு கம்யூனிஸ்ட் 2, இது 4, எங்களுது 5. எவ்வளவு ஆச்சு? இல்ல 2 கம்யூனிஸ்டுமே நான் உறுதிப்பட சொல்லலன்றேன். அவர் சொல்லல. சரி ஓகேங்க, 4 6 உங்களோடது 5 11 எக்ஸாக்ட்டா எவ்வளவு? 107 + 10 117 போதும். கரெக்டா பெரும்பான்மை கரெக்டா. நீங்க சொல்லுங்க, இந்திய வரலாற்றில் துல்லியமா மெஜாரிட்டியை வச்சு ஆட்சி பண்ண 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆட்சி அகைன் பிரேக்கிங் நியூஸ் தான் உங்களுக்கு. இதுலயும் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு கிடையாது. இல்ல அது ஓகே, சபாநாயகர் இல்லைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் பிரேக்கிங் நியூஸ் தானே. ஆதவ அங்க ஒருத்தர் இருக்காரு, எழுச்சி தமிழர் நீங்க ஒருத்தர் இருக்காரு. இவரு கருத்துக்கு அவருக்கு என்னைக்காவது அவருக்கு வாய் துருக்கு அதிகம், எதனா ஒண்ணு பேசுவாரு, கண்டிப்பா சிக்கல் வரும். ஏன்னா இவங்களை நம்பிதான் கவர்மெண்ட் நடக்க போகுது. அகைன் இது விஜய் கவர்மெண்ட் இல்லையே. ஒண்ணு நம்ம நீங்க எந்த கம்யூனிஸ்ட ஒழிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம வந்து கேரளால சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த கம்யூனிஸ்ட் மெயினா இருக்கக்கூடிய ஆட்சி இது, தாங்கி நிக்கக்கூடிய ஆட்சி இல்ல அது. அப்புறம் எப்படி பண்ண போறோம்? இல்ல நீங்க 4 பேருமே இப்போ கூட்டணி இது ஒருவேளை இது கட்டமைக்கப்பட்டதுன்னா நீங்க 4 பேரும் இது வரைக்கும் திமுக கூட்டணியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்திருக்கீங்க. நீங்க 4 பேர் வெளியில வரலன்னா திமுக தாவேக்காவுடைய ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் ஸ்மூத்தா நடக்க போகுது. அப்போ நீங்க உங்க இந்த 4 கட்சியுமே வந்து ஸ்திரத்தன்மை இல்லையா? நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு நீங்களே இப்பயே சொல்றீங்களா? புரியல என்னது? இப்போ காங்கிரஸ் விசிக 2 கம்யூனிஸ்ட், நீங்க 4 பேரும் ஸ்ட்ரென்த்தா அப்படியே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா 5 ஆண்டு காலம் 117ஆவே இருந்தாலும் ஆட்சி நடக்க தானே போகுது. அதுதாங்க சாத்தியம் இல்லைங்கிற நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ இது நம்ம வேற பாயிண்ட்டுக்கு ஸ்டைல் ஆகி போயிட்டோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதற்கும் அவர் வந்து ஜனநாயக தன்மையிலும் நிலைச்சிருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பேச்சுல இருந்து அடுத்தடுத்து தான் வந்தது. வேற ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்க அப்படி வர்றப்ப நீங்க அதனால அடுத்த கொஞ்சம் போயிட்டீங்க. அப்ப உங்களுக்குள்ளேயே ஸ்திரத்தன்மை இல்லைன்னு நீங்க நம்பலையா அப்படின்னு. உண்மை அதுதானே. காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி இடம்பெற மாட்டோம்னு சொன்னவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்புறமா தான் இப்ப இங்க வந்திருக்காரு. நாளைக்கு என்னவா மாறணும்லாம் தெரியாது. நான் சொன்ன வந்த வார்த்தை பிரேக்கிங் நியூஸ் இருக்குமானா இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் இருந்துகிட்டே இருந்தா இந்த மண்ணுக்கு அழகானா இல்ல. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப எலெக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நடக்கணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். நடக்கட்டும், நடக்கணும். ஏங்க அதான் சொல்றேன், இதே திருப்பரங்குன்றத்துல செய்யணும்னு சொன்னவன் வந்திருந்தா கூட ரைட், அவன் கொள்கை சரின்னு வந்திருக்கலாம். செய்ய வேணாம்னு சொல்ல வந்திருந்தா கூட இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வெறும் ஃபேண்டம்ல ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யார்? அவன் ஓட்டு போட்டவனா யாருன்னா ஃபேன்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டிருக்கான். இதனுடைய ஆபத்தை பத்தி சொல்லவா? தேசிய அளவில் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு சிலிண்டருடைய விலை என்ன? டாலர் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை பற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது 40 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 95 ரூபாய். இன்னைக்கு 96 ரூபாய். ரைட், டபுள் மடங்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் பாஜகவிற்கு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள். அதற்கு காரணம் மோடி என்கின்ற தனி மனித வழிபாடு. அது எப்பவுமே மண்ணுக்கு ஆபத்துங்க. தனி மனித வழிபாட்டில் இவ்வளவு பெரிய, ஆனா அப்போ கூட தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அழகா சிந்திச்சு தனி மனித வழிபாட்டுல அலையில அடிச்சுட்டு வந்தாங்க. 300 சீட்லாம் தாண்டிட்டு போச்சு ஒரு டைம்ல. அப்படிலாம் இல்லாம ஒரு தொங்கலே வச்சிருக்கிறது. மீண்டும் இந்த மண் பெரியார் மண், இது விழிப்புணர்வு மண், இது திராவிட மண் என்பதை நிரூபித்து. ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 20-30 அங்க இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. அப்புறம் அப்படியே அடிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு கண்ணியமிக்க எதிர்கட்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அமர வைத்திருக்கிறார்கள் எனும் பொழுது இன்னும் நம்ம வந்து பெரிய அளவுல ஆபத்துல போயிடல. ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுவும் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது அமைய போது ஒரு அரசியல் கட்சிக்கையிலேயே முழு அதிகாரமும் இல்லாம எல்லா சித்தாந்தங்கள் கொள்கைகளோட ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது தானே. அதையே நீங்க அப்படி பார்க்க கூடாது. திரும்பவும் நீங்க என்னுடைய மெயின் பாயிண்ட்ல இருந்து டிவைட் ஆயிடுறீங்க. கூட்டணி ஆட்சியை 2 கோணத்துல நம்ம பார்க்கணும். இந்த மண்ணில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற கொள்கின்ற ஒரு கட்சியோடு தெரிந்து கொண்டே நாம் கூட்டணி வைத்தோமே, அப்போது இதெல்லாம் தெரியாதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிற, அது பதில் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி நல்லா தான் இருக்கும். இல்ல அது அப்போ
ஜெயிச்சு வர பேர் வாய்ப்பு கிடைச்சது. இது சந்தர்ப்பம். இதுதான் என் பதிவு. அவ்வளவுதான். ஆனா ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க 2014 எங்களை கடைசி நிமிடத்தில் திமுக இதுதானே செய்தாங்க, அப்ப நாங்க வேணா அமைதியா தானே புரிஞ்சுக்கிட்டு தனித்து களமிறங்கிய ஒரு சூழலுக்கு போனோம். தடித்த வார்த்தைகளை இரு தரப்பும் பயன்படுத்த வேண்டாம், மரியாதையுடன் தடித்த வார்த்தைகளை இரு தரப்பினரும் பயன்படுத்த வேண்டாம் என்பது அழகிய வார்த்தை. அதுக்காக சொல்லப்படக்கூடிய உதாரணம் வீசியவரை வீழ்த்தும் ஈட்டு என்பது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படித்தானே கடைசி நேரத்துல பண்ணாங்க, அதனால நாங்களும் கடைசி நேரத்தில் இப்படி கழுத்திருப்போம் அப்படிங்கிற மீனிங் வந்துடக்கூடாது. வந்துடாது. அதுல இது வீசியவரை வீழ்த்து மீட்டு, இதை தலைவர் ஜோதிமணி அவர்கள் இதை தவிர்த்து இருந்திருக்கலாம் இந்த உதாரணத்தை. ஏன்னா நம்ம அப்படி அந்த உதாரணமே என்ன கேட்டா பொருந்தாதது, தவறானது. அப்படி நம்ம பேசக்கூடாது. அது அவர்கள் கலட்டி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் என்ன, நாம் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு இப்படி இந்த மாதிரியா நடந்துச்சது, இப்படியா நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னால நேரடியா நம்மள ஒருத்தர் தீய சக்தின்னு ஒரு கட்சியை சொல்றாரு, அந்த கட்சியோட நம்ம கூட்டணி அப்படியே நடந்துச்சு. அவங்க சொன்ன உதாரணத்துல அப்படி கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு வந்தோம். அதே கூட்டணியோட அந்த ஸ்ட்ரென்த்தோட சேர்த்து அதுல கிடைச்ச வாக்கு தான் எடுத்துட்டு வந்தோம். இது நாளைக்கு வரலாற்றில், இன்னும் ஓப்பனா சொல்றேன், நாளைய வரலாற்றில் நம்ம பாஜகவை கேள்வி கேட்க முடியாது, நம்ம அதிமுகவை கேள்வி கேட்க முடியாது, வேற யாரையுமே கொள்கைன்னு பேசல கேள்வியே கேட்க முடியாது. உன் முகத்தை பாருன்னு நம்மளை நோக்கி ஒரு வேலை நீட்டும் போது 3 வேலை நம்மளை நோக்கி காட்டிடும். நாளைக்கு இந்த அசிங்கத்தை நம்முடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தலைமையேற்ற கட்சி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றீங்க, தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு தலைவர், திமுக கூட்டணி தான் வேணும்னு தேசிய தலைமையில ராகுல் காந்தி அவர்களோ கிறிஸ்டியோடங்கிற அவர்களோ ஆசைப்பட்டாங்கன்னு தகவல் வந்தப்போ கூட இல்ல திமுக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பாசிதம்பரத்தோட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு பண்ணவர் இன்று முதல் ஆளா விஜயோட போய் கை குலுக்கி பொன்னாடை போத்துறத பாக்குறத எப்படி புரிஞ்சுக்கிறத, அவரும் நீங்க சொல்ற சந்தர்ப்பவாதில் முதலானவர்னு எடுத்துக்கிறதா? அது நீங்க சொன்ன மாதிரி இரு பிரிவு இருந்துச்சு, அதெல்லாம் உண்மை எனும் பட்சத்தில் இந்த கட்சியுடைய கூட்டணி திமுகவோட தொடர வேண்டும் என்று உறுதியாக விரும்பியவர். நானும் செல்வ பெருந்தகையும் ஒண்ணல்ல, அவர் மாநில தலைவர். இந்த முடிவை எவ்வளவு அன்னைக்கு கூட நான் சந்திக்கும் போது அதான் சொன்னாரு, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். ஏன்னா இது இதான் வெற்றிக்கு போவோம், நம்ம கொள்கைக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அவருடைய அந்த கஷ்டத்தையும் அவர் பட்ட சிரமங்களையும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி நம்மள மாதிரி கருத்து மட்டுமே அவர் தெரிவித்திருக்க முடியாது. அவர் போனாதான் அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அவருக்கு மாநில தலைவருக்கு முரண் இருக்குன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். இது வேண்டாம். அது நான் நீங்க போய் அவர்ட்ட தான் கேட்கணும். இதுக்கு இதான் பதில். இதை கேட்கணும் நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும். நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, கருத்து தெரிவிப்பதும் இது போன்று எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் என்ன மாதிரி ஒரு தொண்டனுக்கும் ஒரு கிளையில ஒரு அணியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக, இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா நான் கருத்து தெரிவிக்கலாம், இந்த மாதிரி பேசலாம். அவர் எஸ்னா தான் எஸ், அவர் நோன்னா தான் நோ. ஆனால் அவரும் ஒரு ஹைகமாண்ட் கட்டுப்பட்டவர் அப்படின்னும் போது என்ன மாதிரி அவர் நிலைப்பாடு எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, அல் புகாரியுடைய இந்த பதிவை உங்களுடைய தலைமைக்கு எதிரான ஒரு கருத்தை, ஒரு ஜனநாயகத்தின் எப்பவும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக குரல் உரிமை அப்படின்னு நாங்கள் கடந்து போயிடுறதா, இல்லை அடுத்த ஒரு அதிரடி முடிவு, இல்லை உங்க தரப்புலேருந்து ஒரு பிரேக்கிங் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறதா? தலைமைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் ஃபர்ஸ்ட் தலைமைக்கு எதிரான கருத்து அல்ல, தலைமை எடுத்த முடிவின் மீது எனது அதிருப்தி, நாமும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். தலைமை எடுத்த முடிவின் மீது ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறேன். தலைமை அதை ஏற்கும், தலைமை இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யும். அதற்கு என்னுடைய உரத்த குரல்களையும் தொடர்ந்து இந்த எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிரான என்னுடைய நிலைப்பாட்டையும் நான் உறுதியோடு சமர்ப்பிப்பேன். அதை தலைமை பரிசீலிக்கும் என்று நம்புகிறேன். தலைமை பரிசீலிக்கும் நீங்க சொல்றீங்க, அவங்க 29 உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இப்பயே உடன்பாடு போட்டாங்க. அதாவது அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். அவர் சிஎம் இல்லைன்னு உடனே டக்குன்னு அவரை கட்டி விட்டு அடுத்ததுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இதுல எதை போய் நீங்க உள்ளாட்சி தேர்தல் அது எதுங்கிறீங்க? உங்களுக்கே சிரிப்பா இல்லையா? இவரே முதல்ல இப்ப இதுக்கப்புறம் இவர் முதல்ல ஆட்சி அமைப்பாரா? இப்படி ஆட்சி அமைத்தால் 1 வருடம் தாண்டுவாரா அல்லது 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்வாரா? பூர்த்தி செய்தால் என்னென்ன சவால்கள்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நீங்க படிச்சு பார்த்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இப்படித்தான் ஒரு காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை பிடிப்பதற்கு அள்ளி வீசினார். அடுத்து சந்திரபாபு நாயுடுக்கு வாய்ப்பு தந்த மக்கள் சொன்ன முக்கியமான செய்தியை அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு கஷ்டம் நீங்களே ஏத்துக்குவீங்க. ஒரு 500 சொச்சம் வாக்குறுதி கொடுத்தா நெருக்கி ஒரு 200-300 கூட திமுக நிறைவேற்றுச்சு. அதுல ஹால்மார்க் திட்டங்கள்லாம் இருந்துச்சு. அதுல நல்ல பயங்கரமான இதெல்லாம் கூட இருந்துச்சு. அப்படி இருந்தும் நிறைவேற்றல பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சி திமுகன்னு ஒண்ணு இருக்குது, அதை மறந்துட மாட்டாரு விஜய். ஆளுங்கட்சியை விட பயங்கரமா எதிர்கட்சியாக செயல்பட்ட வரலாறு திமுக உண்டு. இவர் 5 வருடம் நிறைவேற்றுவார், இவர் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாரு, இவரால் எது முடியாத வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்காரு.
இதெல்லாம் இவர் செய்வார். இதுக்கு இடையில வந்து உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்லாம் இவர் வந்து இதே அளவில் இப்போ நடந்ததுங்கிறது மிராக்கிள்ங்க. ஓகே. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. உதாரணத்துக்கு இப்போ எங்க ஆபீஸ்ல 22 23 ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க. இதுல ஒரு 4-5 பேர், 4 அல்லது 5 பேர் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு. அது என்னுடைய கவனக்குறைவு. இது மாதிரி பெரிய அளவுல அரசியல் நடந்த கவனக்குறைவு தான் இப்ப நடந்தது. இப்ப நான் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் விட்டுருவேனா? இங்கேயே ஆரம்பிச்சிருவேன். யார் இங்க இருக்கிற எந்தெந்த கிறுக்கெல்லாம் இங்க இருக்குது, யாரெல்லாம் இந்த விஜய் ஓட்டு போற கிறுக்கு யாருன்னு கேட்பேன். சரியா? அப்ப அதையே தான் எல்லாரும் செய்வாங்க. உண்மையிலே நீங்கள் கவனிக்கப்படாமல் மிஸ் ஆயிட்டீங்க. அதாவது சும்மா குரூப்பா ஏதோ விசில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உண்மை அதுதான். இனி வரக்கூடிய தேர்தல்லாம் வந்து சீரியஸா இருக்கும். ஒருவேளை மறுபரிசீலனை செய்யப்படலைன்னா தொடர்ந்து காங்கிரஸ் தானா இல்ல வேற ஏதாவது முடிவு? மறுபரிசீலனை செய்வார்கள். அப்படி நம்புவதுதான் அழகு. எத்தனையோ வாய்ப்புகள் இதற்கு முன்னரும் இருந்த போதும் நான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்து பாசிசத்தை எதிர்க்கக்கூடியதில் என்றைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடும் தலைவர் ராகுல் காந்தியை பெருசா அட்மையர் பண்ணி வந்த கட்சி. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடுத்த கட்டத்தை நினைத்து பார்ப்பதற்கே கஷ்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.